Hi, hello நண்பர்களே, welcome to my channel Cooks Have Enjoy. நான் உங்களோட சூர்யா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வடகறி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க bell பட்டனை press பண்ண எப்பவுமே மறந்துடாதீங்க. இந்த வடகறி வந்து சூப்பரா ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறது எப்படி அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வடகறி செய்யறதுக்கு நீங்க ஒரு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கங்க. அதை வந்து 3 ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இல்லனா வந்து நைட் ஃபுல்லா ஊற வச்சாலும் சரி. அதை ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல அதை மாத்திக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே வந்து இது சேர்த்தாம இதை நல்லா வந்து கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க இது எவ்வளோ கொரன்னு இருக்குன்னு. நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை. தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்ச மிக்ஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நம்ம கொத்தமல்லி இலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வந்து பெரட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வானிலையில் நீங்கள் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உதிர்த்தி விட போகிறோம் எண்ணெயில். நீங்கள் வந்து இந்த மாதிரி உதிர்த்தி கூட விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து எண்ணெயில் நான் போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி குக்கரில் நீங்கள் இதை வந்து வடை மாதிரி தட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பொன்னிறமாக ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லைங்க. ஓரளவுக்கு நமக்கு கலர் வந்து மாற ஆரம்பித்த உடனேவே நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துடலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வடகறியில் வடை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து. இப்போ இந்த மாதிரி நம்ம பெரட்டி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்தி விட்டு நான் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறேன். வடகறிக்கு தேவையான வடை நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா, 4லேருந்து 5 கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் நம்ம அதை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து நீங்கள் இடித்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துடுங்க. கூடவே வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். எப்போவும் இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நம்ம 3 வந்து பச்சை மிளகாயும் ஒரு வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை நம்ம வந்து போட்டிருக்கோம். அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த கறிக்கு வந்து சுவைக்கு தரக்கூடியது. இது கூட வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம சேர்த்து நல்லா வந்து வறுத்தெடுக்கிறோம். இது எல்லாமே வந்து குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் தருங்க. கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம துருவின தேங்காயை நம்ம எடுத்து இதையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கிறோம். இந்த தேங்காய் வணக்கிறப்ப நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இது எல்லா மசாலாவையும் நீங்கள் வந்து ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நீங்கள் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம குழம்பு செய்ய போகலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாமே வந்து வாசனைக்கு தான். எனவே நம்ம மசாலாவில் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அது கூடவே நம்ம வந்து ஒரு 2 தக்காளியை நல்லா நறுக்கி வச்சதையும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க.
வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கூடவே உங்களுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் இதில் வந்து சேர்த்துக்கிறோம் கலர் கொடுக்கறதுக்காக. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இது கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து குழம்பு திக்காய் வரும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த வடையை வந்து இந்த மாதிரி உதுத்திக்கோங்க. நல்லா ஏற்கனவே நம்ம போட்டது வந்து உதுத்தி தான் போட்டிருக்கோம். அதனால நமக்கு இன்னமும் வந்து அதை நல்லா இந்த மாதிரி உதுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த குழம்போடு நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு கடியிலையும் நமக்கு இந்த வடை வந்து நமக்கு வாயில் படுங்க. இப்போ நம்ம உதுத்தி வச்சுருந்த அந்த வடை எல்லாத்தையும் வந்து இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த குழம்புல சேர்த்துருங்க. இது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடகறி. இது வந்து நீங்கள் தோசை, இட்லி, ஆப்பம்னு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவில் கடைசியில் நான் ஆப்பத்தில் வந்து நம்ம என்ன வந்து வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த குழம்பு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்ட உடனே மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான வடகறி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைன்னா நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அது கூடவே நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை கரம் மசாலா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலாஸை மாற்றிக்கலாம். பட் மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து அரைச்சதுனால நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இது மட்டுமே வந்து போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வடகறி ரொம்பவே பிடிக்கும். இந்த வடகறியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வடகறியை நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம்க்கு வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஊத்தாப்பமில் என்ன வந்து ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. நம்ம தோசை மாவு எடுத்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுறோம் இல்லைங்களா கல்லில், அது கூடவே நீங்கள் துருவின கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கொத்தமல்லின்னு எல்லாமே போட்டுட்டு மேலே வந்து இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக நீங்கள் தூவி விட்டு நல்லா எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊத்தாப்பம் செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஊத்தாப்பத்தில் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கூட நீங்கள் மேலே வந்து உதுத்தி விட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸு அதுக்கப்புறம் வடகறி எப்படி செய்கிறதுன்னு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் வடகறி கூட ஆப்பம் சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் அன்பை எல்லாத்தையும் எனக்கு லைக் பட்டன்ஸாக கொடுங்க. இது உங்களோட சூர்யா, சுவையான உணவு உங்கள் கையில்.